பொம்மன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம ராஜபாளையம் மந்த தெருவில் நமது கம்பளத்தாரின் குலதெய்வமான பொம்மம்மாள் கோயிலுடைய திருவிழா இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. அந்த திருவிழாவை ஒளிபரப்புறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். வாங்க நம்ம அந்த ஊர் பெரியவர்கிட்ட பேசலாம் இது விஷயமா. வணக்கம் ஐயா, கொஞ்சம் இந்த கோயில் விஷயமா கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ராஜபாளையத்தில் ஆதி காலத்திலேருந்தே எங்கள் முன்னோர் காலத்திலேருந்தே ராஜபாளையத்தில் ராஜ கம்பளத்தார் சமுதாயத்தில் வெகு சிறப்பாக அம்மாவை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னென்னா, அந்த காலத்திலே பொம்முதேவி அம்பிகா இந்த இடத்துல தங்கி போன இடம். அம்மாள் பசுக்கள் பற்றி இந்த இடத்துல தங்கி மாடை அமர்த்தி தங்கி இங்கிருந்து சென்ற இடம்தான் இந்த ராஜபாளையத்தில் உள்ள பொம்மம்பிகா தேவிக்கு திருக்கோவில். இந்த மணியராஜா ஐயா அவர்கள் காலத்திலேருந்தே அம்மாவுக்கு அங்கே இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ திருக்கோவில் கட்டி அம்மாவை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆலயத்திலேருந்து அம்மாவை முதல் நாள் இங்கே கோவில் வீட்டுக்கு அழைச்சிட்டு இந்த மந்த தெருவில் பந்தல் போட்டு ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி கும்மிகள் அடித்து ஒயில் கும்மி அடித்து அழகு பொங்கல் பானையோடு அழைச்சிட்டு போவோம். அது வெகு சிறப்பாக இருக்கும். இங்கே இந்த ராஜகம்பளத்தார் சமுதாயத்திற்கே ஒரு அடையாளம்னா எங்கள்
பொம்முதேவி அம்பிகா திருக்கோவில் தான். நம்ம பொம்மக்காம்மா திருக்கோவில் வெகு சிறப்பாக எவ்வளோ இது பண்ணாலும் வெகு விமர்சையாக நடத்திடுவோம். வெளியூர்லேருந்து யார் யார் எங்கெங்கே இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு வந்துடுவாங்க. வெகு சிறப்பாக நடத்துகிறோம். இதனால் வரைக்கும் எங்கள் முன்னோர்கள் காலத்திலேருந்து குறை சொல்லாத அளவுக்கு வெகு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் மற்ற சமுதாயத்தார்களும் நமது பொம்மம்பிகாவை திருக்கோவிலை காணுவதற்கு வந்துடுவாங்க. இது எத்தனை வருடங்களாக இந்த மாதிரி கோயில் நடத்துகிறோம்? இது 3 தலைமுறைகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. 3 தலைமுறைகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கோயில் இந்த இடத்துல அமைகிறதுக்கு எப்படி அமைஞ்சது? அம்பாள் அந்த காலத்தில் பசுக்களை அமர்த்திட்டு இங்கேருந்து போகையில் பஞ்சம்பிளைக்க போகையில் இந்த இடத்துல அப்பல் ராஜா ஊரணியில் தீர்த்தம் மாடுகளுக்கு பசி அமர்த்தி அங்கே போய் என்ன கோயில் ஆலயம் இப்போ ஆலயம் இருக்கக்கூடிய இடம் அப்போ நஞ்சை புஞ்சையாக இருந்த இடம். அந்த நஞ்சை புஞ்சையாக இருந்த இடத்துல பசுக்களை அமர்த்தி கெடை போட்டு அம்பிகை வழிபட்டு அந்த பெருமாளை வழிபட்டு செஞ்சு இங்கிருந்து ஒரு வாரம் தங்கி சென்ற இடம் இந்த ஆலயம். அதுதான் வெகு சிறப்பு இந்த இடத்துக்கு. அங்கே பாலாத்து போகிறாங்க இல்லையா? ஆமாம். அவங்களுக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக எல்லா ஊர்லேருந்து இந்த சாமி கும்பிட போகிறாங்க. அங்கே உங்களுக்கு சிரமம் இல்லாமல் அனுமதி கிடைக்குதா தீர்த்தம் எடுத்து போகிறோம்? நிறைய சிரமங்கள் இருக்குது. முந்தி நாங்கள் போனோம்னா நேரடியாக போய் அம்பாளை வழிபட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. செக் போஸ்ட்டில் பஸ்ஸில் நீங்கள் பேருந்தில் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பேரளவில் தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு இது இல்லை. பேருந்தில் போனாலுமே பயங்கரமான கட்டளைகள் இதெல்லாம் இருக்குது. என்ன அவங்க நீங்கள் யார் என்ன பாஸ் இருக்குதா செய்தா அப்படின்லாம் கேட்குறாங்க. பேருந்தில் போகிறது கூட எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சிரமமாக இந்த கோயில் எந்தெந்த ஊர்லேருந்து தீர்த்தம் எடுக்க போவாங்க? எந்தெந்த ஊரெல்லாம் கும்பிடுறாங்க இந்த பொம்மம்மாள் கோயிலை? இந்த விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ராஜகம்பளத்தார் சமுதாய மக்களும் அனைத்து கிராமத்து மக்களும் இங்கே விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நீங்கள் அங்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் வரைக்கும் ராஜகம்பளத்தார் சமுதாய மக்கள் பூராமே அங்கே பாலாத்தில் போய் தீர்த்தம் எடுக்கிறாங்க. இப்படி சமுதாயம் உங்கள் தொட்டி நாயக்கர் சமுதாய கம்பளத்தார் அனைவரும் போய் எடுக்கிறாங்க. அப்புறம் ஏன் அரசாங்கத்தை நீங்கள் கோரிக்கையாக வைக்கல? எங்களுக்கு சிரமம் இல்லாமல் அனுமதி வேணும்னு சொல்லி நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சுட்டோம். ஆனால் எங்கள் சமுதாயம் சிறுபான்மையான சமுதாயங்கிறதுனால அரசாங்கத்துக்கு கேட்கலையோ என்னவோ தெரியல. இதன் மூலமா கோரிக்கையா சொல்லுவோம் அரசாங்கத்துக்கு. ஆமா, கட்டாயமாக இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சேனல் மூலியமாக எங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும்னா நாங்கள் அதை வரவேற்கிறோம். நன்றி. ஓகே, தேங்க்யூ.